ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ, அதே சமயம் சவாலான ஒரு வீடியோ வேறு. கம்ப்ளைண்ட் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஆமாங்க, ஒரே நேரத்தில் இந்த 4 நார்மல் ப்ளவுஸையும் எப்படி ஸ்பீடாக தைக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஆனால் இந்த சவாலுக்கு நடுவில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா பவர் கட்டு. இன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் அடிக்கடி கட் ஆகிட்டே இருந்துச்சு. பவர் கட் தொல்லைக்கு நடுவுலையும் நான் எப்படி தைச்சி முடித்தேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 ப்ளவுஸுமே ஒரே கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். அதனால் வேலையும் இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். 4ஐயும் ஒன்றா மடித்து போட்டு ஒரே அளவாக குறித்து ஈஸியாக வெட்டியாச்சு. முதல்ல இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸை எடுத்து தைக்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் கரண்ட் போல் நல்லபடியாக தைச்சி முடிச்சிட்டேன். அப்புறமா ரெண்டாவது அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸை தைச்சேன். அப்போயும் கரண்ட்டு போல் 12:30க்கெலாம் இந்த ப்ளவுஸையும் முடிச்சிட்டேன். தைக்கும்போது கடுப்பாகிற 2 விஷயம், ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக தைச்சிக்கிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகுறது, இன்னொன்று நூல் கட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம் தானே? இதை முடிச்சுட்டு மூணாவதாக அந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸை ஆரம்பித்து பாதி தைச்சிக்கிட்டு இருக்கும்போதே கரண்ட்டு போயிடுச்சு. நீ எப்போ வருதோ அப்படின்ட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. சாப்பிட்டு வந்து தைப்போம்னு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ப்ளவுஸை சாப்பிட்டு வந்து தைச்சி முடித்தேன். இதை முடிக்க மறுபடியும் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸை அவசரமாக தைச்சேன். பவர் கட் ஆனாலும் கூட இன்றைக்கி நம்ம டார்கெட் இந்த 4 ப்ளவுஸை தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.